இங்கே கூட வடிகால் பணியை சரியா செய்யாத காரணத்தினால தான் திருமணிமுத்தாருடைய அங்க தண்ணி தேங்கி அந்த தேக்கத்தினால தான் இந்த ஓவர்ஃப்ளோ ஆகி இந்த தேசிய நீர்நிலையில் தண்ணி தேங்கி இருக்குது. இது முறையாக திருமணிமுத்தாறு அதை முழுமையாக தூர்வாரப்பட்டிருந்தால் தண்ணி உபரி தண்ணீர்கள் வேகமாக திருமணிமுத்தாரின் வழியாக தடையில்லாமல் சென்றிருக்கு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு மாநகராட்சி முழுமையாக பணி செய்யாத காரணத்தினால குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் புகுந்திருக்கின்றது, சூழ்ந்திருக்கின்றது. இதுதான் நிலைமை. இந்த அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான செய்தியை மக்களுக்கு பரப்பிட்டு இருக்காங்க. இந்த விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம்லாம் கடுமையான மழை பெய்ய காரணத்தினால ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க. இந்திய வானிலை மையம் ரெட் அலர்ட் கொடுத்த உடனே இந்த அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இந்த பாதிப்பிலிருந்து மக்களை மீட்டிருக்கலாம், பாதிப்பு குறைச்சிருக்கலாம். ஆனால் இந்த அரசு சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தில் இந்த ரெட் அலர்ட் வானிலை மையம் அறிவித்து கூட இந்த அரசு உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்காத காரணத்தில் கனமழையால் மக்கள் அங்கங்கே பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, சாத்தூர் டேம்ல திடீரென்று இரவு 2 மணிக்கு 1,68,000 கனஅடி தண்ணீரை தென்பெண்ணை ஆற்றில் திறந்து விட்டாங்க. எந்தவித முன்னறிவிப்பும் கிடையாது. தொலைக்காட்சி கொடுக்கல, பத்திரிகை கொடுக்கல, பொதுமக்களுக்கு அறிவிப்பு கொடுக்கல. அந்த தென்பெண்ணை ஆற்று ஓரத்தில் இருக்கின்ற அந்த மக்களுக்கு எவ்வித ஒரு முன்னறிவிப்பு கொடுக்காம திடீரென்று சாத்தனூர் அணையிலிருந்து 1,68,000 கனஅடி தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் திறந்து விட்ட காரணத்தினால தென்பெண்ணை ஆற்றின் ஓரம் பகுதியில் இருக்கின்ற நூற்றுக்கணக்கான கிராமங்கள் அந்த குடியிருப்புகளை தண்ணீர் புகுந்து மக்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகிறாங்க. அதோட தென்பெண்ணை ஆற்று கரை உடைந்து அங்க இருக்கிற விழுப்புரத்தில் இருக்கிற நகரத்தில் தண்ணி சூழ்ந்து காட்சியளிக்கிறது. கடலூர் நகரத்தில் தண்ணி சூழ்ந்து இருக்குது. கடலூர் மாவட்டத்தில் ஒரு 20 கிராமங்களில் தண்ணி புகுந்திருக்குது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்று ஓரம் கரையோரமாக இருந்த 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வெள்ள நீர் சூழ்ந்திருக்குது. இதையெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத ஒரு திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற காரணத்தில் இவ்வளவு இந்த மழையால் மக்கள் இவ்வளவு பாதிப்பு உள்ளாயிருக்கிறாங்க. இன்றைக்கு அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடுகின்ற பொழுது எச்சரிக்கை கொடுக்க வேண்டும் மக்களுக்கு. அப்பதான் மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு அவர் செல்ல முடியும். அவர் உடைமைகள்லாம் பாதுகாப்பாக எடுத்து செல்ல முடியும். விழுப்புரம் நகர மக்கள், கடலூர் நகர மக்கள் கடுமையாக இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது கடும் கண்டனத்துக்குரியது. இந்த அரசுடைய அலட்சியத்தால் இன்றைக்கு இந்த தென்பெண்ணை ஆற்று கரையோர இருக்கின்ற மக்கள் எல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதை போர்க்கால அடிப்படையில் இந்த அரசு துரிதமாக செயல்பட்டு அந்த வெள்ள நீர் வடிவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.